நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா இறந்ததுக்கும் எனக்கு ஏன் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், உன்னோட மனசில் அவர் மேலே வெறுப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி அவர் மேலே உனக்கு கோபம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் அப்படி சொல்கிறது ரொம்பவே தப்பு. எனக்கு சின்ன வயசில் அவர் பண்ண விஷயம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் கேட்டதுமே ஏன் என் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அப்போ தான் எனக்கு புரியுது, அவர் இறந்த துக்கத்தை விட அவர் நம்மளை விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ணாரு பாருங்க, அந்த விஷயம்தான் எனக்கு ரொம்ப பெரிய வலியாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ககன் சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரதா ககன் கிட்ட சொல்கிறாங்க, எது எப்படியோ ககன், ஆயிருந்தா உன் அப்பா மேலே உனக்கு கோபம் அதிகமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் என்னோட பொட்டை அழிக்க வரும்போது என்னையை காப்பாற்றிட்டல, எனக்கு அதுவே போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போதான் நம்ம சாரதா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பூமி, ககன் மட்டும் இல்லைனா இன்னரும் என் தலையில் இந்த பொட்டு இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககன் பூமி கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. என்னதான் நீங்கள் மாமா மேலே கோவமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் அத்தையை காப்பாற்றிட்டீங்களே, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ நன்றி சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது ஏன் இப்படி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் பூமி கிட்ட கேட்க, உடனே பூமி ககனை கலாய்ச்சிட்டு ஓடிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் கிட்ட கிருஷ்ணா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குமா, அவர் இன்னும் கண் முழிக்காமல் இருக்காரு, அவர் கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட உடல் நிலைமை எப்படி இருக்குன்றதை எங்களால் சொல்லவே முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு பூமி ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. அப்போ தான் சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நம்ம எப்படியாவது மாமாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹோம பூஜை பண்ணுவோம். கண்டிப்பா இந்த பூஜைக்கு அப்புறம் மாமாவோட உடல்நிலையில கொஞ்சம் மாற்றம் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, உடனே சாரதா சொல்றாங்க, நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் அவரை பூஜைக்கு கூட்டிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, என்னம்மா நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்களா, அவர் எவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு, அவர் எப்படி நீங்கள் பூஜைக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியும், அப்புறம் வழியில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் யாரும் என்னையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இதனால நம்ம சாரதா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம பூமி ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அத்தை கவலைப்படுறீங்க, நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்ம மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ககன் நிற்கிறாரு. ககனை பார்த்ததுமே நம்ம பூமிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த சைடு நம்ம சாரதா அங்க ஐயர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு உடம்பு முடியல, அவர் எப்படியாவது உட்கார்ந்த இடத்துல வச்சே பூஜை பண்ண வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பூமி சாரதா கிட்ட வந்து சொல்றாங்க, அத்தை இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க, ககன் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாரதா சொல்றாங்க, இப்போ ககன் கிட்ட இருந்து உங்க மாமாவை எப்படி காப்பாத்துறது, ககன் மட்டும் மாமாவை பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம பூமி அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ககன் கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ககன் சொல்கிறாங்க, கோயிலுக்கு எதுக்காக வருவாங்க, சாமி கும்பிட தான் வந்திருக்கேன், நீ எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம பூமி சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம அபூர்வா, செரி, நட்சத்திரா ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நட்சத்திரா செரியை பற்றி சொல்கிறாங்க, எனக்கு கோயிலுக்கு வர இஷ்டமே இல்லை, பிடிக்காம உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்காக எதுக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, நீ ஒழுங்காக பூஜையில் கலந்துக்கலனா அவ்வளோதான், நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. இந்த சைடு நட்சத்திராவும் வேறு வழி இல்லாமல் கோயிலுக்குள்ளே வராங்க. நம்ம ககனை வந்து எப்படியாவது இந்த கோயிலை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் ககன் வந்து எதுக்குமே அசர்ற மாதிரியே தெரியல. ககன் பூமி கிட்ட கேட்குறாங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், எதுக்காக என்னைய கோயிலை விட்டு வெளியில் துரத்தணுன்னே நீ நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பூமிக்கு ககனை எப்படிடா இங்கேருந்து வெளியில் துரத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நட்சத்திரா நின்றுட்டு இருப்பாங்க. நட்சத்திரா பக்கத்தில் நம்ம ககன் நிற்பாங்க. அப்போ நம்ம பூமி வந்து நட்சத்திரா இடுப்பில் வந்து கிள்ளி விட்டுருவாங்க. அப்போது நம்ம நட்சத்திரா வந்து யாரு கிள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ககன் நிற்பாங்க. அப்போ அபூர்வா வந்து ககன் கிட்ட சண்டை போடுவாங்க, என்னடா உனக்கு என்ன திமுறா, என் பொண்ணு இடுப்பை எதுக்கு கிள்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம பூமி வந்து மறைஞ்சு நின்று சொல்லுவாங்க, யாரு கிள்னாங்களோ அவங்க இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்த. உடனே அபூர்வா வந்து ககனை செம்மையாக திட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அபூர்வா, நான்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணல, தேவையில்லாமல் என் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைடு அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ தான் என் பொண்ணை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நட்சத்திரா சொல்கிறாங்க, மம்மி விடுங்க, கோயிலில் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு
நட்சத்திரா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ககனை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம பூமி ஒளிஞ்சு நின்று தேவையில்லாததெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இந்த கோயிலில் யார் பிரச்சனை ஏற்படுத்தினாங்களோ அவங்க இந்த கோயிலே இருக்கக்கூடாது, கோயிலை விட்டு தயவு செஞ்சு வெளியில் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ககனும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. நம்ம பூமிக்கு எப்படியோ ககனை வெளியில் துரத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இந்த சைடு சாரதா கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. நல்ல வேலையாக ககனை இந்த கோயிலை விட்டு அனுப்பிச்சாச்சு, இனிமேட்டு நம்ம பூஜையை ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓம பூஜை ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம கிருஷ்ணா கையை அசைக்கிற மாதிரி தெரியுது. அப்போ பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை பார்த்தீங்களா, மாமா கையை அசைக்கிறாங்க, நம்ம செஞ்ச பூஜை தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்ல உடனே சாரதா வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. எது எப்படியோ பூமி, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், உங்கள் மாமா உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாலே போதும், அப்போ தான் இந்த அபூர்வாவை பற்றின விஷயத்தெல்லாம் நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம யாருக்கு தெரியாமல் எப்படியாவது மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கோயிலில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நட்சத்திரா இடுப்பை கிள்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே ககனை தான் சொல்லுவாங்க, இவர் தான் நட்சத்திராவோட இடுப்பை கிளிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செரி வந்து அந்த இடத்துல புரிஞ்சிருக்காங்க. ஏதோ நம்ம அண்ணன் மேலே யாரோ பழிய போடுறதுக்காக இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் அண்ணா இன்னும் நட்சத்திராவோட இடுப்பெல்லாம் கிள்ளவே இல்லை, நான் தான் நட்சத்திராவோட இடுப்பை கிள்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த பழியை ஏற்றுக்கிறாரு. இதனால நம்ம ககனுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லை, எனக்கு என்னமோ அந்த பூமி தான் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு என் மேலே பழிய போட்டாலும் தோணுது அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல செரி சொல்கிறாங்க, எதுக்காக அண்ணி இப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ககனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த கூட்டத்தில் பேசினது வேற யாரோட குரலும் கிடையாது, அது பூமியோட குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை நான் சும்மா விடக்கூடாது, என் மேலே பழியப்பட்ட பூமிக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம பூமி வந்து இப்போ என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ககன் வந்து சாட்டையை வச்சு அடிக்க வராங்க. அப்போ தான் நம்ம பூமி அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் அழுது நாடகம் ஆடுறாங்க. இவருக்கு ஆன்மீகனாலே பிடிக்காது, நான் வந்து இந்த கோயிலில் பூஜை செய்கிறனால இவர் என் மேலே கோவப்பட்டு அடிக்க வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமியோட பேச்சை தான் அங்கே இருக்கிறவங்களாம் நம்புகிறாங்க. என்ன சார், நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, அந்த பொண்ணு எவ்வளோ பக்தியோட கோயிலுக்கு வரா, அவளை போயிட்டு இப்படி அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் மேலே கேஸ் போடுற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூமி சிரிக்கிறாங்க. நம்ம ககன் பூமி மேலே செம கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கண்டிப்பாக ககன் என்னை என்ன பண்ணுவார்னே தெரியல, வாங்க நம்ம மாமாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு கிருஷ்ணாவை செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, இது வந்து மெடிக்கல் மிராக்கல், எங்களால் முடியாதது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை தான் டாக்டர், நாங்கள் இவருக்காக பூஜை பண்ணோம், அந்த பூஜையில் தான் இவர் உடம்பு சரியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, இவரை இன்னும் 2 நாளில் நீங்கள் வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ மாமா உயிரோடு இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரதா சொல்கிறாங்க, மீரா ரொம்ப சந்தோஷப்படுவா, சீக்கிரமாக நம்ம மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சாரதாக்குள்ள மனசு யாருக்குமே வராது. மீரா வந்து அடிக்கடி சாரதா கூட சண்டை போட்டாலும் ஆனால் சாரதா மீரா கேபி மட்டும் உயிரோட போய் முன்னாடி நின்றா சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சாரதா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கேபி உயிரோட போய் எல்லாரும் முன்னாடி நின்றாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.